வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி யூனிக்கான ரெசிபிங்க. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு முறை இதே மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள், அப்புறம் உங்களை மறக்கவே மாட்டாங்கங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், சுவையும் அதிகமாக இருக்குங்க. ஒரு முறை இதே மாதிரி இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த வித்தியாசமான ரெசிபியை விடவே மாட்டாங்க, ருசித்து சூப்பராக சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிக்கலாம். இந்த மாதிரி தோல் இல்லாமல் சுத்தமாக சீவி கிழங்கு நல்லா அலசி எடுத்துட்டு கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாங்க. ஒரு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரம் வேகிற மாதிரி அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு உதிரி பண்ணி இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3/4 குண்டான் தண்ணி நல்லா சூடு ஏறிட்டுருக்கு. அதில் இந்த கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரணுங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுருவோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. இது ஆறிடுச்சு. இப்போ இந்த கரண்டியே வச்சு நீங்கள் நசுக்கிக்கலாம். உங்களுக்கு நசுக்கிறதுக்கு வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் நசுக்கிக்கோங்க. இது நசுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. நல்லா நசுக்கியாச்சுங்க. இப்போ இதில் கார்ன்ஃப்ளான் மாவு சேர்க்க போகிறேங்க. ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் கார்ன்ஃப்ளான் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு உருண்டை உருட்டிக்கலாம். இதுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருங்க. இந்த உள் மாவுக்கு மட்டும் நீங்கள் சால்ட்டு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அந்த 1-2 உருளைக்கிழங்கு அகப்படும். அதையும் நல்லா நசுக்கி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க. இது பார்க்குறதுக்கு தான் தண்ணி இல்லாத மாதிரி தெரியும். நீங்கள் உருளைக்கிழங்கை நல்லா மசித்து இந்த கார்ன்ஃப்ளான் மாவோடு சேர்த்து பிசையும் போது அதில் இருக்கிற ஈரமே போதுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈரம் தெரிகிற மாதிரி இருந்தால் இன்னும் கூட ஒரு டீஸ்பூனு கார்ன்ஃப்ளான் மாவு போட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய கோழி குண்டு சைஸு எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு அதில் நடுவில் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் இருக்கும் பாருங்கள், அதை வச்சு லைட்டாக அழுத்துனிங்கன்னா அந்த ஷேப் வந்துடுங்க. இதே மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஷேப்பாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம். இதை செய்கிறதுமே ரொம்ப ஈஸிங்க. இதை செய்யும் போதே ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு செய்யலாம். அதனால் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரத்தில் ஒரு 3/4 பாத்திரம் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சதை இதில் ஒன்றா சேர்த்துருவோம். இருக்கிறது எல்லாமே நல்லா சேர்த்துருங்க. இது கரண்டி விட்டு கிண்டக்கூடாது. இதுவே வெந்து மேலே எழுந்து வருங்க. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுவே மேலே எழுந்து வந்துடும். இப்போ நான் ரெடி பண்ணது அத்தனையுமே இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒன்றா எழுந்து மேலே வருது பார்த்தீங்களா? நீங்கள் கரண்டி போட்டு கிண்டவே கூடாதுங்க, உடஞ்சிரும். அதுவாகவே வெந்து மேலே வந்துடும். இப்போ லைட்டாக கரண்டியை வச்சு பாருங்கள், அடியில் எதுவுமே இருக்காது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், நல்லா வேகட்டும்னுட்டு இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் ஒரு 5 நிமிஷம் ஆற விடுங்க. இது எல்லாமே ஷேப்பாக அப்படியே இருக்குது பாருங்கள், ஒன்று கூட உடையவே இல்லைங்க. இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருவோம். இப்போ நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேங்க. தவா நல்லா காஞ்சிட்ருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப ஆயில் தேவைப்படாதுங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா காஞ்சிடுச்சிங்க. இதில் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து ரொம்ப பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துருக்கேன். சும்மா லைட்டாக அந்த பச்சை வாசம் போகட்டும்னு ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து கீனி இதில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காரம் அதிகம் வேண்டாம், ஏன்னா நான் இதில் மிளகாய் பொடியும் சேர்க்க போகிறேன். இந்த பச்சை மிளகாவும் லைட்டாக பச்சை வாசம் போயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸு, 1 ஸ்பூன் சோயா சாஸுங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாவில் நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த லிக்யூடுக்கு மட்டும்தான் இன்றைக்கி மசாலாவுக்கு மட்டும்தான் போடுறேன். இப்போ போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு இப்போ அது ஆறி போச்சுங்க. இப்போ அதை எடுத்து இதோட சேர்த்துருவோம். அழகாக எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ அந்த நான்ஸ்டிக் தவா வச்சு கூட லைட்டாக நம்ம சுழட்டிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியை நறுக்கி அதோட சேர்த்துட்டு கிண்டி விடுங்க. இப்போ இந்த மசாலாலாம் இதோட நல்லா கலந்து வருங்க. நல்லா கலந்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் அள்ளி வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டுக்கு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க.
உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்குமே கொடுத்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக ரசித்து சாப்பிடுவாங்கங்க. இந்த மாதிரி ரெசிபியை நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.